Hey guys, இன்னைக்கு வீடியோல ஒரு அமேசிங்கான மல்டிபர்பஸ் LED டார்ச் லைட் பத்தின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சேனல்ல நியூ வீடியோஸ் போடுறப்ப அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்துரும். அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 340 rupees கிட்ட வருது. ஸோ இந்த பேக்கேஜ் எனக்கு இந்த மாதிரி தான் வந்தது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை பற்றி சொல்லலாம், இதோட குவாலிட்டி ஓகேன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. ஸோ இந்த பாக்ஸ் மேலே அந்த LED டார்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. COB லைட் இருக்குது, எனர்ஜி சேவிங் அண்ட் வாட்டர் ப்ரூஃப், எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப் எல்லாமே அந்த பாக்ஸ் மேலே எழுதியிருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்ததும் உள்ளே வந்து இந்த டார்ச் லைட் அண்ட் ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேபிளோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆர்டினரி வந்து மொபைல் அடாப்டர்லையோ இல்லை வேறு ஏதாவது அடாப்டர்லையோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம டார்ச் லைட்டை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த டார்ச் லைட்டை பற்றி சொல்லலாம், ஃபுல்லாக மெட்டல் அண்ட் அலுமினியம் அலாயில் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் மேன் அப்படின்ற ஒரு பிராண்ட் ஐடியும் இருக்குது. ஸோ மிடில் பார்த்தீங்கன்னா COB லைட் இருக்குது. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் போர்ட் அண்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டார்ச் லைட்டோடைய ஹெட்டை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம், அதாவது ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் லைட்டை. ஸோ அது எப்படின்ட்டு நான் பின்னாடி காட்டுறேன். இந்த டார்ச் லைட்டோடைய குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த 340 rupeesக்கு ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட். அண்ட் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் மெட்டல் பாடின்றதுனால நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ ஒரு சாலிட் ஃபீல் கொடுக்குது. அண்ட் இதோடைய COB லைட்டோடைய லூமென்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 lumensன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பிரைட்னஸ் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். ஸோ நம்ம பவர் கட்டில் இருக்கப்போ நம்ம இதை வந்து எமர்ஜென்சி லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நைட்டில் நம்ம வெளியே போகிறப்ப ட்ராவல் பண்ணுறப்ப இதை வந்து டார்ச் லைட், ஆர்டினரி டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டார்ச் லைட்டோடைய பீம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த LED டார்ச்சில் மொத்தம் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டார்ச் லைட். இதை நீங்கள் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பீம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 meters வரைக்கும் போகும். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தல 50 metersக்கு மேலேயே போகுது. செகண்ட் மோட் பார்த்தீங்கன்னா COB லைட். இதை நீங்கள் வந்து பவர் கட் டைமில் எமர்ஜென்சி லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்டோர் யூசேஜ் லைக் உங்களுடைய கார் வந்து பிரேக் டவுன் ஆனாலோ இல்லை உங்களுடைய பைக் வந்து ரிப்பேர் பண்ணாலோ இந்த லைட்டை வந்து நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஸ்டோப் லைட். இந்த ஸ்டோப் லைட்டை நீங்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய எனிமி ஐயில் விடாமல் இந்த ஸ்டோப் லைட் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐ இரிட்டேஷன் அண்ட் டெம்பரரி பிளைட்னஸ் வந்து ஏற்படும். அந்த டைமில் நீங்கள் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கோ இல்லை பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்கள ஹெல்ப் கூப்பிட்றதுக்கோ அந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்டிபர்பஸ் டார்ச் லைட்டில் இருக்கக்கூடிய அந்த COB லைட்டை வேறு எதுக்கெல்லாம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி லவராவோ இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபரோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த COB லைட் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ 1000 lumensன்றதுனால ரொம்பவே பிரைட்டாகவும் இருக்கும். நைட் டைமில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த COB லைட்டை யூஸ் பண்ணி எடுத்த ஒரு சில சாம்பிள் பிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லைட் இல்லாமல் எடுத்த பிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும் அண்ட் ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். இந்த COB லைட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த பிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் அண்ட் நாய்ஸும் சுத்தமாக இருக்காது. இந்த LED டார்ச்சை உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த LED டார்ச் வந்து நான் எதுக்காக வாங்கினேன்னா, ஆல்ரெடி ஒரு சேனலில் வந்து நான் இந்த டார்ச் லைட்டை பற்றின ரிவ்யூ பார்த்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த LED டார்ச்சில் வந்து எல்லாமே இருக்கா அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக தான் வாங்கினேன். அண்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நைட் டைமில் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. இந்த ப்ராடக்ட்டை நான் பேங்க் சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு சொன்னேன் ஆல்ரெடி. அண்ட் இது ஹாங்காங்லேருந்து எனக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 15/8/2018 வந்து நான் ஆர்டர் பண்ணேன். என்னுடைய பின்கோடுக்கு நியர்பையான ஒரு இடத்துல வந்து ஆரணி, அங்கே பார்த்தீங்கன்னா 22/8/2018 வந்து ரீச் ஆயிடுச்சு. பட் அங்கேருந்து என்னுடைய பின்கோடுக்கு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அது ஏன்னா இந்த பின்கோடில் வந்து அந்த கொரியரோடைய சர்வீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அந்த கொரியருக்கு வந்து கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து புக் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் ஆரணியில் இருந்த என்னுடைய பேக்கேஜை வந்து ஃப்ளிப்கார்ட் கொரியருக்கு மாற்றி அங்கேருந்து என்னுடைய பின்கோடுக்கு வர வச்சாங்க. ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அண்ட் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாலாம் இல்லை, 15 rupees to 18 rupees தான் இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து 340 rupees அண்ட் எனக்கு ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து 410 rupeesக்கு வந்தது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பேங்க் சைட்டை வந்து யூஸ் பண்ணுறவரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் எல்லாமே US டாலர்ஸில் தான் காட்டும். மேலே கரன்சி வந்து INR வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆர்டினரி நம்ம ருபீஸில் வந்து காட்டும். அண்ட் கண்ட்ரி வந்து இந்தியாவுக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஷிப்பிங் வந்து இந்தியாவுக்கு ஷிப் ஆகும். அண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டினரி டெபிட் ஆர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.